வணக்கம். நான் உங்கள் உழவன் சதீஷ். இன்று நம்ம அறல் கழனியில, அப்புறம் மரச்செக்காலை 2த்துக்கும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு ஆயுத பூஜை வெகு சிறப்பா கொண்டாடினோம். எல்லா மாடுகளுக்குமே கழுவி, பொட்டு வச்சு, அத பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம செக்குக்கும் அழகா பூஜை போட்டோம். அதோட காணொளிகள் தான் நீங்க பார்க்க போறீங்க. என் கண் இரண்டையும் காப்பாத்தும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழு பலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதான், என் இருதயத்தில் துடி துடிப்பாயிருப்பவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான். இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான், உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா, நீயும் நானும் நிறத்தாள் குணத்தாள் ஒன்னடா. இனி வரும் நாட்கள்லையும் எல்லா தொழிலும் வளமும் நலமும் எல்லாம் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு, தொழில் நல்லா விருத்தியாகணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி ஆயுத பூஜையை நிறைவு செஞ்சோம். எல்லாருக்கும் சுற்றி பூசணிக்காய் உடச்சி டிஸ்ட்ரிக் அழைச்சோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்திருந்த எல்லாருக்குமே இன்றைக்கி விருந்து கொடுத்தோம். என்னென்ன கொடுத்தோம்னா, கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ண சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், கூடுதலாக வெஜிடபிள் பிரியாணி, இதெல்லாம் நானே என்னோடய கையால் செஞ்சு வந்திருந்த எல்லாருக்குமே நான் பரிமாறினேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி வேலை செஞ்ச காசும் கொடுத்து திருப்தியாக அவங்கள வழி அனுப்பி வச்சோம். திரும்பி 2 நாள் கழிச்சு லீவ் முடிச்சுட்டு வாங்க வேலை செய்யலாம் அப்படின்ட்டு வாழ்த்தி அனுப்பினோம்.